பயணத்துல தேவன் எப்படியெல்லாம் அவர்களுக்கு மேய்ச்சலை உண்டாக்கினார், ஒரு வித்தியாசமான புதுசா ஒரு காரியத்தை எப்படி அவர் செய்து காண்பித்தார் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. என்ன இடம் வராங்க? மாரா என்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில 4 நிலைகள் உண்டு. ஒன்று, மாராவின் அனுபவம் நமக்கு வரும். விடுதலை ஆயிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா அதற்கு பின்பு நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் மாரா. அந்த மாரா என்ற என்ன? கசப்பு. கசப்பு. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 15 அதிகாரம் 22 இருந்து 27 வரையும் சொல்லுகிறது. 22 வாசிங்க. பின்பு யாத்திராகமம் 15, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அதாவது செங்கடலிலிருந்து அவங்க பிரயாணப்பட்டு வருகிறதான ஒரு சூழல். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய், நல்லா கவனிங்க, செங்கடல் 2ஆ பிளந்துச்சுல, சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்து வந்துட்டாங்க. பார்வோன் படைகள்லாம் திரும்பவும் அழிக்கப்பட்டு எல்லாம் போயிருச்சு. ஆனா இவங்க வர்றாங்க. இவங்க சிவந்த சமுத்திரம் பிரயாணப்படுறாங்க, வாங்க போலான்னு. அப்போ அவர்கள் வந்து சேர்ந்த இடம் தான் சூர் வனாந்தரம். இந்த சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு வராங்க. 3 நாள் வனாந்தரத்துல தண்ணீரே கிடையாது. எத்தனை நாள் தண்ணி கிடையாது? சொல்லுவாங்களா, தண்ணி காட்டுறான்ப்பா அப்படின்னு. தண்ணி காட்டுற, தண்ணி காட்டல, நம்ம புரிஞ்ச பாசில தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு. தண்ணீர் கிடையாம நடக்கிறார்கள். ஐயா, இந்த மாதிரி அனுபவம், இதுக்கு தான் எங்களை எகிப்திலிருந்து நீ விடுதலை கொண்டு வந்திரா? ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேற. நம்ம கேட்கலாம், ஒரு வீட்டுக்கு வந்தா ஒரு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறோம் சில ஆட்களை பார்த்து. பாஸ்டர், அவங்க வீட்டுக்கு போனோம் பாஸ்டர், தண்ணி குடிக்கணும்னு சொல்ல பாஸ்டர், சொல்றோமா இல்லையா? இங்க அவர்களுக்கு இருக்கிறது 3 நாட்கள் தண்ணீர் கிடையாமல் நடக்கிறார்கள். 23 படிங்களா? அவர்கள் மாராவில வந்தபோது, நல்லா கவனிங்க, மாராவுக்கு வர்றாங்க. அங்க கொஞ்சம் இருக்கிறது, தண்ணி இருக்கிறது. ஆனா தண்ணி எப்படி இருக்கிறது? கசப்பா இருக்கிறது. வாங்க, மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதனால் ஆமா, கசப்பாக இருக்கிறது தண்ணீர், கசப்பு, தாகம் இருக்கிறது. 3 நாள் தண்ணி குடிக்கல. சரி, மாறா அந்த சூர் வனாந்தரத்துக்கிட்ட, அந்த அந்த வனாந்தரத்துல மாறா என்கிறது அந்த இடம். அந்த இடத்துக்கு வந்தா அங்க தண்ணி கசப்பா இருக்கிறது. கசப்பா இருக்கிறதுனால அதுக்கு பேர் மாறா. மாறானா கசப்பு. அப்ப இது இது எப்படிதான் மாறப்போகுது? தண்ணி அள்ளி கொடுத்தா ஒரே கசப்பா இருக்குது. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல அப்படிதான். நம்ம எதிர்பார்த்து போவோம், இது கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம போறதுக்கு முன்னாடியே, அது வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே கசப்பு இருந்தா எப்படிங்க இருக்க முடியும்? நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களை ஸ்ட்ரிட் பண்ணா எப்படி இருக்கும்? ஹலோ, நீங்க இன்னும் வேலையே என்ட்ரி ஆகல, வேலைக்கே உள்ள போல, ஆனா உங்களை வர சொல்றாங்க. நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்ட்ரிட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு கசப்பு தானே, மாறாதானே அது? நீங்களே வேலை கிடைக்காம திணறி திக்கி திணறி ஏதாவது ஒன்று கிடைச்சா போதையா அப்படின்னு போற இடத்துல அவன் கசப்பான வார்த்தைகளை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்க அதை தான் நடக்கிறது. மாறாவின் தண்ணி கசப்பா இருக்கிறது, குடிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. மோசையும் பார்க்கிறார் ஜனங்களை, ஜனங்கள் மோசையை பார்க்குறாங்க. நிறைய பேர் ஓப்பனா சொன்னாங்க, சிலர் மனசுக்குள்ளேயே திட்டிருப்பாங்க. படும்பாவி, எகிப்தில் அடிமையாக இருந்தால் கூட நிம்மதியாக தண்ணி கிண்ணியோ குடிச்சிட்டு ஏதோ அடிமை வேலை செஞ்சாலும் நல்லா இருந்தோம், ஏதோ தேவன் சந்திச்சாரு, அவரை சந்திச்சாரு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அப்படிலாம் பிரச்சனை பண்ணாங்க, அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய், நான் 24 வசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஆமா, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம். இந்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு? பயங்கரமான சண்டை நடக்கும்போது என்னமோ பேசுன, சவால் விட்ட, தவளை அனுப்புன, அதை அனுப்புன, கோல்லாம் சர்ப்பமா மாத்தின, என்ன இது? எண்ணத்தை நாங்கள் குடிக்கிறது. இப்படி கொண்டாந்து 3 நாள் தண்ணி எல்லாம், குழந்தை குட்டியெல்லாம் தண்ணி கூட இல்லாம இருக்குது, என்ன பண்றது?
இப்படி என்று ஒரு முறுமுறுப்பு அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில 4 நிலைகள் சொன்னேன். முதல் நிலை என்ன தெரியுமா? சில நேரங்களில் சில இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நாமும் சில நேரங்களில் முறுமுறுத்து விடுவோம். அதனால தான் நான் முந்தின வாரங்கள்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், முறுமுறுக்காதீங்க, அமைதியா இருங்க. சொல்லுங்க, எப்படி இருங்க? சைலண்டா இருங்க. அதனால சொல்ல, என்னை கொன்று போட்டாலும் உன் மேல, என் தேவை சந்திக்கப்படலைனாலும் உங்க மேல, நான் வாடகை கட்ட முடியாட்டாலும், பெட்ரோலே போட முடியாட்டாலும், பீஸே கட்ட முடியாட்டாலும், சொல்ல மாட்டீங்களா? இங்க தான் வருது சவுண்டு. சொல்லுங்க, நம்பிக்கையா இருப்பேன். அவ்வளவுதான். ஹவுஸ் ஓனர் திட்டுனாலும், வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னாலும், எல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரியே பாசு பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த அனுபவம் அப்படிதான். அந்த அனுபவம் அப்படிதான். இந்த மாதிரி கசப்பான மாறா என்கிற அனுபவம் நமக்கு வருகிறது. முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம். நம்ம கூட எண்ணத்தை வச்சு நான் கொடுக்க போறேன் இந்த கடனை, எண்ணத்தை வச்சு நான் இதை சமாளிக்க போறேன், எண்ணத்தை வச்சு நான் இப்படி பண்ண போறேன். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த முதல் பாயிண்ட்ல என்ன ரகசியம் தெரியுமா? பின்னாடியே சொல்றாரு. 25, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. கசப்பு இருக்கிறது. அந்த கசப்புல ஒரு மரத்தை வெட்டி போட சொல்கிறார். மரத்தை வெட்டி போட்ட உடனே மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீர்ல போட்டோம்னா தண்ணீர் எப்படி ஆயிடுச்சு? இனிமையாக மாறிவிட்டது. புதுசா ஒன்று செய்யறாரு பாருங்க. அங்க சாத்தியமே கிடையாது. கசப்பா இருக்கிற தண்ணிய நல்ல தண்ணியா மாத்தணும் அப்படின்னா நம்ம போய் சொல்லணும், ஒரு மரத்தை வெட்டிட்டு வாங்க, அதை போடுங்க, தண்ணி மாறினா நம்ம என்ன புதுசு எவனா இதை செய்வானா? யாரும் உலகத்தில் நம்ப மாட்டான். இதான் சொல்றேன், வனாந்தரத்துல தான் மேய்ச்சல். அந்த இடத்துல சூழ்நிலைகள் சாத்தியமே இல்லை. ஆனா சாத்தியம் இல்லாத இடத்தில் தேவன் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்காக சாத்தியமாக்குகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கை நிறைய கசப்புகள் இருக்கலாம். இங்க ஒரு மரத்தை வெட்டி போட்டது போல நமக்கு சிலுவை மரம் என்கிற ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை தூக்கி நம்ம இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கசப்பெல்லாம் எப்படி மாறும்? இனிமையா மாறும். அல்லேலூயா. சிலுவை மரத்தில் தொங்கின இயேசுவை, சிலுவையை தூக்கில, சிலுவை மரத்தில் தொங்கின இயேசுவை, அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அனுமதித்தோம். ஆனால் தேவன் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் மதுரமாய் மாறும். மதுரமாய் மாறும். மதுரமாய் மாறும். இங்க அதுதான் நடந்தது. கசப்பு மதுரமாய் மாறினது. கசப்பு இனிமையாக மாறுகிறது. காரணம், தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு அவர்கள் நல்ல வேளை இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணல. என்ன பிரச்சனை? அது எப்படி மரத்தை வெட்டி போட்டா ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. மரத்தை வெட்டி போட சொன்னார், மரத்தை காமிச்சாரு, போட்டாங்க, தண்ணி எப்படி ஆயிடுச்சு? இனிப்பா மாறிடுச்சு. இது முதல் நிலை. நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில இல்லாத சூழ்நிலைகள் வரும். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கொடுக்க முடியாம, யாருக்கு ஒரு உதவி செய்ய முடியாம, வாங்கினதை கொடுக்க முடியும், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். ஆனா அந்த சூழ்நிலை ஒன்று சொன்னோம், எனக்கென்று ஒரு புதிய வழியை எனக்காக உண்டாக்குவார். எனக்காகவே ஒரு விதமான காரியத்தை தேவன் எனக்காகவே செய்வார். எனக்காகவே செய்வார். சில நேரங்களில் அந்த வேலைக்கு அங்க ஆளு தேவைப்படாம இருக்கும், எனக்காகவே அந்த வேலை வேக்கண்ட் வைப்பாரு. ஆமென். அல்லேலூயா. எனக்காகவே வைப்பார். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்காகவே ஒரு ஆபீஸை கூட ஓபன் பண்ண வைப்பாரு, வச்சாரு. அதனால தான் சொல்றேன். அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாதா? ஏன் நம் தேவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரா? எனக்கென்று ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். கசப்பு மதுரமாய் மாறும். அதுக்கப்புறம் இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருந்தாலும் அங்கே தண்ணீர் அவர்களுக்கு சந்தோஷமாக மதுரமாக மாறினது. இப்படி மதுரமா மாறினதுக்கு அப்புறம் சொல்றார் 26ல வாசிங்க. உன் தேவனாகிய சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே. போதும், தண்ணி கேட்ட தண்ணி கொடுத்துட்டப்பா. ஆனா தண்ணி கிடைச்சதுனால, கசப்பான தண்ணி மதுரமா மாறிட்டதுனால நீ இஷ்டத்துக்கு போயிடாத. நான் சொன்ன கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்திரு. அல்லேலூயா. நான் சொன்ன உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிந்திரு. அப்படி நீ கீழ்ப்படிந்திருந்தா எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன். உன் பரிகாரி அப்படின்னா எனக்கு நல்ல மருத்துவர், எனக்கு நல்ல ஒரு டாக்டர், எனக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருந்து என் ஆண்டவர் என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கசப்பு மதுரமாக மாறுவதற்கு எப்படி அன்றைக்கு ஒரு மரம் காண்பிக்கப்பட்டதோ, இதே போல நம்முடைய வாழ்க்கையில கசப்பு மதுரமாய் மாற நல்ல மேய்ப்பன் இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே அனுமதித்தால், நாம் அவரிடத்தில் கேட்டால் அவர் நம்மை நல்ல மேய்ச்சல்களை கண்டடைய பண்ணுவார். இதுதான் இன்னைக்கு அவர்களுக்கு மேய்ச்சல். தண்ணி இல்லை, தண்ணி இல்லாதான் அவங்களுக்கு ஒரு தாகம். இந்த தாகத்தை தீர்ப்பதற்கு மேய்ச்சல் வேண்டும். அதான் சொல்ல வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். அதுவும் வனாந்தரமான ஒரு இடம். அந்த வனாந்தரத்தில் மாறா என்கிற ஒரு இடத்துல இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கும்போது, தண்ணியே இல்லையே என்று இருக்கும்போது ஒரு மரம் காண்பிக்கப்பட்டு அது வெட்டி போடப்பட்டு அந்த கசப்பு மதுரமாக மாறினது. அதுக்கப்புறம் இவங்க கேட்காத ஒண்ணு ஆண்டவர் தர்றாரு. இவங்க கேட்கவே இல்லை. வசனம் 26 27 வாசிங்க. நல்ல கவனி. அதுக்கப்புறம் மாறாவில் நல்ல தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டாங்க. தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு நல்ல ஜீவன் வந்து நல்ல தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க இருந்து அவங்க எங்க கிளம்புறாங்க? ஏலீமுக்கு வர்றாங்க. வாசிங்க. ஏலீமுக்கு வந்தார்கள். அங்க 12 நீரூற்றுகளும். நல்லா கவனிங்க. மாறாவிலிருந்து ஏலீமுக்கு வந்திருந்தா இந்த கசப்பு தண்ணியை மாத்திரமா மாற்ற வேண்டாம். அவருக்கு தெரியும், இன்னும் ஒரு நாள் பயணமோ இல்லை அரை நாள் பயணமோ வந்துட்டீங்கன்னா 12 நீரூற்று இருக்கு. ஏன் அந்த 12 நீரூற்றை மறைச்சிட்டாரு? மோசே ஜெபம் பண்றாருல, இந்த மாறாவின் தண்ணீரை கசப்பா மாத்துறதுக்கு மரத்தை காமிக்கிறத விட, டேய் 3 நாள் நடந்துட்டீங்கடா, இன்னும் ஒரு அரை நாள் நடங்கடா, ஏலீம் வந்துடும். ஏலீம்ல 12 நீரூற்று உங்களுக்காக வச்சிருக்கேன்டா. அவருக்கு தெரியாதா? ஏன் இங்கேயே ஸ்டே பண்ண வைக்கிறாரு? ஏன் இங்கேயே அவங்கள இங்கேயே நில்லுன்றாரு? ஏன் இங்கேயே இந்த கசப்பை மாத்துன்றாரு? நான் நினைச்சு பார்க்குறேன், என்னாண்டவரை வித்தியாசமா இது என்ன ஒரு பெரிய காமெடி பண்றீங்களே நீங்க. ஏலிமுக்கு போனா 12 நீரூற்று இருக்கு. நீரூற்றுனா சுரக்கிறது தண்ணி. அங்க போயிட்டா அவங்க மரத்தை வெட்டி போட வேணாம், நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி அங்க இருக்கு. ஆனா இங்கேயே வச்சு ஏன் இப்படி பண்றீங்க? இவன் பண்ண வேலைக்கு இவனை இங்க வச்சுதான் பண்ணணும். அல்லேலூயா. யார் பண்ண வேலைக்கு? இஸ்ரவேல் மக்கள் பண்ண வேலைக்கு வச்சு செய்யறாரு. சொல்லுவல, வச்சு செய்யறாயா மனுஷன். அவங்க பண்ண வேலைக்கு இங்க வச்சுதான் அவங்கள பண்ணணும். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அந்த வழி அவங்க இது வரைக்கும் நடந்து போல. ஒருவேளை அந்த கூட்டத்தில் எவனாவது ஒருத்தன், டேய் மாறாவுக்கு அடுத்து ஏலிம் வரும், கண்டிப்பா நமக்கு 12 நீரூற்று இருக்கும் போலான்னு ஒருத்தனுக்கு தெரியல. ஏன்னா அவங்க அந்த வழி இதுவரை நடக்கல. 430 வருஷத்துல அடிமையா இருந்து வர்றவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளும் போகும்போது புதுசா இருக்கு அவங்களுக்கு. ஆண்டவர் காமிக்கிறாரு, நீ ஏலிமுக்கு வா, ஏலிம்ல உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். இது அவங்க கேட்கல, இது அவங்க நினைக்கல, இது அவங்க யோசிக்கவே இல்லை. நீ என்னைக்கு உன் கசப்பை மதுரமா மாத்துறதுக்கு இயேசு உள்ள அனுமதிக்கிறியோ, இதெல்லாம் உனக்கு கிடைக்கிற போனஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. 12 நீரூற்று அதோட மாத்திரம் இல்ல, அடுத்து என்ன இருக்குது? 70 பேரிச்ச மரங்கள் இருந்தது அங்கே. ஆமா, இப்ப தண்ணி நிறைய இருக்கு. நீ எதற்காக ஆசைப்பட்டையோ அது உனக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்கல, ஆனா இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு, நிறைய கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. தண்ணீர் அருகே பாளையம் இறங்கிட்டாங்க. நினைச்சு பாருங்க, இது எப்படி வித்தியாசமா இருக்கு. நினைச்சு பார்த்தா வித்தியாசமா இருக்கு. இவங்க கேட்கவே இல்லை. பேரிச்சம்பழத்தை கேட்டாங்களா? கேட்கல. 12 நீரூற்று வேணும்னு கேட்டாங்களா? கேட்கல.
ஆனா இவங்க கசப்பை மாத்துறதுக்கு ஒபே பண்ணாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க மோசேக்கு. கீழ்ப்படிந்ததுனால தேவன் அவர்களுக்கு ஏலிமில் இனிமையை வச்சிருந்தாரு. அல்லேலூயா. 12 நீரூற்று நினைச்சே பார்க்கல. அப்படிப்பட்ட புதிய மேய்ச்சல்களை தேவன் நமக்கு உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீரூற்று இருக்குதோ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் விதை போட்டு அந்த 70 பேரிச்ச மரத்தை யாரு உண்டாக்குனதோ, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ கட்டாத வீட்டுல நீ நடாத தோட்டத்துல பறிச்சு சாப்பிடுவ. எத்தனை வருஷத்துக்கு எவன் நட்டுட்டு போனா 70 பேரிச்சம்பழ மரத்தை? இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு விதை போட்டு நாங்க தண்ணி பாய்ச்சணுமா? 12 நீரூற்றை நீ தான் தோண்டினியா துறவ? யாரோ ஒருத்தர் தோண்டி வச்சார், யாரோ ஒருத்தர் பேரிச்சம்பழத்தை நட்டு வச்சார். எல்லாம் எனக்கு வந்து கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. கொடுத்திருக்கிறார். ஏலிமில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. ஏலிமின் ஆசீர்வாதம் வேணுமா? அப்பனா கசப்பு வழியா தான் நீங்க வரணும். எனக்கு கசப்பே வேணாம், நான் அப்படியே ஷார்ட்கட்ல வந்துடுறேன்னா முடியவே முடியாது. கசப்பை கடந்து சொல்லுங்க, கசப்பை கடந்து வந்தா உனக்கு ஏலிமில் இனிமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அனுபவம் இல்லாம எனக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, டைரக்டா ஏலிமுக்கு ஜம்ப் பண்ணிடணும். அக்கா அண்ணே, டைரக்டா ஏலிமுக்கு போக முடியாதுண்ணே. உங்களை யாராவது அப்படி சொல்லிட்டாங்கன்னா தப்பான உபதேசம் அது. டைரக்டா நீ ஏலிமுக்கு போவே முடியாது. நீ ஏலிமை பார்க்கணும்னா மாறாவை கடந்துதான் வரணும். வனாந்தரத்தில் மேய்ச்சல்களை உண்டாக்குகிறவர், மேய்ச்சல்களை உண்டாக்குறவர். அந்த கசப்பு யார் மூலம் வேணாலும் வரலாம். நண்பர்கள் மூலம் வரலாம், சொந்தக்காரங்க மூலம் வரலாம், உடன்பிறப்புகள் மூலம் வரலாம், உடன் பிறவாதவர்கள் மூலம் வரலாம். ஏன் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணையோடு வரலாம், வாழ்க்கை துணைவியாரோடு வரலாம், பிள்ளைகளோடு வரலாம், மச்சான் மாமா கொழுந்தன் சித்தி சித்தப்பா அவரு இவரு எவர் மூலமாவது அந்த கசப்பு என்ன பண்ணலாம் வரும். இந்த கசப்பு வரும்போது நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியது, சிலுவையில் தொங்கின இயேசுவை உள்ளே அனுமதியுங்கள். அந்த கசப்புக்குள்ளே அவரை தூக்கி போடுங்க. கர்த்தாவே நீர் வாரும், கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ண ருசித்து. அப்ப கசப்பு என்பது எனக்கு முடிவல்ல, கசப்பு என்பது எனக்கு ஏலிமை வைத்திருக்கிறது. கசப்பு என்னை முடித்து விடாது. மாறா என்கிற அனுபவம் முடக்கி போடுவதற்கோ இல்லை என்னை அழித்து போடுவதற்கு அல்ல. மாறாவை நான் கடந்து விட்டால் எனக்கு ஏலிமில் 12 நீரூற்று 70 பேரிச்சம்பழ மரம் உண்டு. அதனால்தான் சொல்றாரு, உனக்கு புதுசா உண்டாகும். உனக்காண்டி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். உன் கண்கள் பார்க்கல, உனக்காகவே நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த அனுபவம் நமக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அடுத்தது 2வது பாயிண்ட்டுக்கு நேரம் நம்ம போக போறோம். 2வது பாயிண்ட்,